வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வரைக்குமான 66 கிலோமீட்டர் தூரத்தை இயற்கை அழகு மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு மலைப்பாதை வழியாக தான் நாம் கடந்து போக போகிறோம். இதில் மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த ஹேர்பின் பெண்டை கடந்து போகிறதுங்கிறது எந்த அளவுக்கு அழகான பாதையாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து நிறைந்த பாதையாகவும் இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட் இருக்குது. போகிற வழியில் நிறைய சீனிக்கான பிளேஸ் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வால்பாறை போகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் மதியம் 1 மணி போல் பொள்ளாச்சி பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தேன். ஏன்னா அங்கே பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம்னு 2 பேருந்து நிலையம் இருக்குது. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தான் வால்பாறைக்கான பஸ் இருக்குது. ரெண்டுமே எதிர்த்தாப்பில் இருக்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சிலேயே ஃபேமஸான அசோக் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். ஆனால் ரொம்ப பில்டப் இருந்ததே தவிர அந்தளவுக்கு ஃபுட்டில் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தளவுக்கு பில்டப் கொடுத்த அளவுக்கு ஃபுட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. நான் அசோக் ஹோட்டலில் லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து வால்பாறை போகிற பஸ்ஸை மதியம் 2 மணிக்கு ஏறினேன். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 48 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பொள்ளாச்சி டு வால்பாறைக்கு. பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கான வழின்னு பார்த்திங்கன்னா ஆழியாறு அட்டகட்டி வழியாக நம்ம வால்பாறைக்கு போக போகிறோம். ஆழியாறு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே ஆழியாறு டேம் இருக்குது, அதை ஒட்டினாப்பில் பார்க்கு, இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால், காரில் போகிறதா இருந்தால் இங்கே ஆழியாறில் கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இடம் இருக்குது. அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இந்த டேமில் பிடிக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் மீன்லாம் இருக்கு இல்லையா, கட்லா ஃபிஷ், இந்தமாரி இதெல்லாம் அங்கே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆழியாறில் சில ஹோட்டல்லாம் ஃபேமஸ், அதாவது சில மெஸ்ஸு சொல்லுவாங்க அங்கே ஃபேமஸ், அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆழியாறு டேமு. அதை ஒட்டினாப்பில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைம் போகிறீங்கன்னா நல்லாவே ஜாலியாக ஃபேமிலியோடு சேர்ந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப சீனிக்கான ஒரு பிளேஸு, பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம மலை மேலே வால்பாறைக்கு ஏறுவோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏற ஆரம்பிச்சிருவோம். ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆழியாறு டேமில் உள்ள அந்த வியூ மேலே டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அது நான் மேலே ஏற ஏற உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். லஞ்ச் பிரேக்காக நம்ம பஸ்ஸும் ஆழியாறு டேமுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அருண்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அங்கே சாப்பாடு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், ஒன்றும் நாட் பேட் அந்தளவுக்கு. ஸோ ஆனால் நான் ஏற்கனவே பொள்ளாச்சியில் சாப்பிட்டதுனால இங்கே எதுவும் நான் சாப்பிடல. இந்த அருண் ஹோட்டல் பக்கத்துலேயே அறிவு திருக்கோயில்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்பவே ஒரு அழகான இடம், அமைதியான இடம்னு கூட சொல்லலாம். நீங்கள் போய் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அங்கே போகலாம். நாம் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் மாரி போயிட்டுருந்து, அது நேராக அந்த டேமுக்கு தான் இந்த தண்ணிலாம் போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலான்னு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே நம்மளுடைய பஸ் டிரைவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியை எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் நம்ம பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு. அதனால் நீங்கள் காரில் வர்றீங்கன்னா இங்கே இறங்கி என்ட்ரி போட்டுட்டு இங்கே இதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளுக்குள்ளார ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. மேலே போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது ஒரு சொர்க்கத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி அப்படி ஒரு அழகு. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற டேம் வியூ பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் இந்த 40 ஹேர்பின் பெண்டில் ஏறக்குறைய ஒரு 30 ஹேர்பின் பெண்டு போகிற வரைக்கும் இதோட அழகை நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில இடத்துல ஹேர்பின் பெண்டு ரொம்பவே நேரோவாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கியான டிரைவ் கூட, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவாக இருந்தால் தான் இங்கே ஓட்டுறது கொஞ்சம் ஈஸி. இல்லைன்னா
கொஞ்சம் நீங்கள் சிரமப்படுவீங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெல் ட்ரெயின்டு டிரைவராக இருந்தால் நீங்கள் இங்கே வரலாம். நீங்கள் மேலே ஏறும்போதே மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி ஒன்று இருக்குது. அது நீங்கள் காரில் வரீங்கன்னா இறங்கி அங்கே போய் கூட நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் வந்திருக்கிறனால இறங்கி போய் என்னால் உங்களுக்கு அந்த மங்கி ஃபால்ஸை காமிக்க முடியாது. இங்கே ஆக்சுவலாக குரங்குகள் அதிக அளவில் வரும், அதனால தான் இதை மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வால்பாறைக்கு ரோட் கனெக்டிவிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், உடுமலைப்பேட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், கோயம்புத்தூர்லேருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மூணாறுலேருந்து 154 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், பாலக்காட்லேருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த வால்பாறை அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா மெயின் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மூலிமா நீங்கள் போகிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கேரளாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னா சாலக்குடியிலேருந்து நீங்கள் வரலாம். சாலக்குடியிலேருந்து அதிரம்பள்ளி வழியாக ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணி வர்றீங்க அப்படின்னா ஷோலையாறு டேம் வழியாக நீங்கள் வால்பாறையை ரீச் பண்ணலாம். பதிமூணாவது ஹேர்பின் பெண்டில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அது. நீங்கள் காரில் போகிறீங்கன்னா இறங்கி அந்த இடத்த பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் நிறுத்துறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பட் சூப்பரான இடம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த ரூட்டில் இரவு நேரத்தில் நம்மளால் ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக யானைகள் வந்து அதிக அளவில் நம்மளால் இந்த ரூட்டில் பார்க்க முடியும். யானை மட்டும் இல்லாமல் சிறுத்தையும் வந்து அடிக்கடி தென்படக்கூடிய இடமாக இந்த வால்பாறை போகிற ரூட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டும் அப்புறம் அட்டைக்கட்டிக்கு அப்புறம் நம்மளால் ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் அதிக அளவில் நம்மளால் இந்த ரூட்டில் பார்க்க முடியும். அதுவே பார்க்குறதுக்கு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் ரோட்டுக்கு 2 புறமும் அழகான தேயிலை தோட்டங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வால்பாறை வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ணி போகலாம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் உள்ள இந்த வால்பாறை வருஷம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல கிளைமேட்டோட, நல்ல கூல் கிளைமேட்டோட இருக்கும். பர்டிகுலராக டிசம்பர் ஜனவரியில் ரொம்ப அதிகப்படியான குளிர் வந்து இங்கே நிலவுது. இங்கே மொத்தம் 56 டீ எஸ்டேட் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா 1846 ராமசாமி முதலியாரால் தான் ஃபஸ்ட்டு காஃபி பிளான்டேஷன் வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் 1864 கர்நாடிக் காஃபி கம்பெனிங்கிறவங்க அவங்கள்ட்டேருந்து வாங்கி இவங்க வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் லாஸ் ஆனோடனே இதை வந்து அதில் ஒரு போர்ஷன் வந்து இங்கிலாந்து பிரின்ஸுக்கு வந்து இதை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது 1875 இங்கே வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இங்கே ரோடு போடுறது, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணி இங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வால்பாறையில் பொதுவாக ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ரொம்ப அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. அதாவது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதல் வந்து தொடர்ந்து நடக்குது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகப்படியான டீ எஸ்டேட் இருக்குது. அந்த டீ எஸ்டேட்டில் அதிகப்படியான யானைகள் மற்றும் சிறுத்தைகள் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த டீ எஸ்டேட் மறைவில் வந்து அது பதுங்கி இருந்து இங்கே தோட்ட வேலைக்கு வர்றவங்க, ரோட்டில் நடந்து போகிறவங்கெல்லாம் சிறுத்தை வந்து சாதாரணமாக அடித்து சாப்பிட்றதுங்கிறது தொடர்கதையாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே டூரிஸ்ட்டாக போனீங்கன்னா கூட டீ எஸ்டேட் பார்த்த உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போய் இறங்கி நின்று போய் ஃபோட்டோ எடுக்க போகாதீங்க. ஏன்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம் வால்பாறை. ஸோ அதனால் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸில் மற்ற இடத்துலலாம் எடுத்துக்கோங்க. பட் டீ எஸ்டேட்குள்ளார போய் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதாவது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்கு சமம். நம்மளே வாலண்டரியாக போய் நம்ம விலை கொடுத்து வாங்குற மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயங்கள் எதுலேயும் ஈடுபடாதீங்க. அப்புறம் வால்பாறையை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்னென்னா, வால்பாறையில் ஆறு வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல எக்காரணத்தை முன்னிட்டும் இறங்கி குளிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து அதிரம்பள்ளி போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது வால்பாறைக்குள்ளார என்ட்ராகும்போது இதே மாதிரி ஒரு 3-4 பேர் டூரிஸ்ட் வந்தவங்க இறங்கி இங்கே ஆற்றுல குளிக்க போய் அதில் ஒரு சுழல் மாரி இருக்குமா, அந்த சுழலில் போயிட்டு பாறைக்கு இடையில மாட்டி இறந்து போயிட்டாங்க. நான் வரும்போது தான் பாடியை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபயர் சர்வீஸ் மூலிமா. அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா
தயவு செஞ்சு இதில் ஆற்றுல இறங்கி குளிக்காதீங்க. நாம் ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நம்ம வால்பாறை டவுனை வந்து அடைஞ்சிட்டோம். நாம் ஏற்கனவே ஃபோன் மூலிமா வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேன். முதல்ல அவைலபிலிட்டி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம புக் பண்ணியிருந்த ரூமில் போய் செக்இன் ஆகணும். அதுக்கப்புறமா அங்கே லோக்கலோட இடத்த உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. அதாவது ஒரு 4 ரோடு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன்லேயே வந்து இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில் எல்லாம் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் ரூம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 4 பேர் வந்து தாராளமாக தங்கலாம், பெரியவங்களே. ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. அதுமாரி டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக ரொம்ப வெல் மெயின்டைன்டாக வந்து பராமரிச்சிருந்தாங்க. கெய்சர் இருக்குது. 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஹாட் வாட்டர் இருக்குது. அதனால் எந்த நேரம் வேணாலும் நம்மளால் ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரூமோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜன்னல் தான். அந்த கிளாஸ் விண்டோ மூலிமா நீங்கள் பெட்டில் படுத்தபடியே இந்த சீனரிஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ரூமுக்குள்ளார இருந்து தான் நம்ம பார்த்தோம். எவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள். இந்த பியூட்டிஃபுல்லான ரூமோட ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த மெயின் ஏரியாவில் எப்படி ஒரு சீனிக்கான வியூ பார்க்கக்கூடிய ஒரு அழகான ரூமில் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. நான் ரெண்ட்டு வந்து இதில் சொல்ல போகிறது கிடையாது. பட் ஏன்னா இது ரெண்ட்டோட அளவு வந்து அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ரெண்ட்டுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நாம் வால்பாறை வந்துட்டோம். ஆக்சுவலாக பொள்ளாச்சிலேருந்து மதியம் 2:15 வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:45 வந்து நம்ம ரீச் பண்ணோம். இங்கே வந்து தான் ஆக்சுவலாக நம்ம ரூம் போட்டோம். யாழ் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரூம் போட்டிருக்கோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தா ரூம் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அந்த ஹோட்டலில் இருந்தது. உங்களுக்கு நான் அந்த ஹோட்டலை காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சோலையாறு டேமு, அதிரம்பள்ளி, அப்புறம் சாலக்குடி இதெல்லாம் போகக்கூடிய ரூட் வந்து இதுதான். இப்படியே தான் போகணும். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு போட் ஹவுஸ் ஒன்று இருக்குன்னாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அதுதான் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குது வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பெண்டுகிட்ட இருக்குது அப்படின்னாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா லெப்பர்டு, அதாவது சிறுத்தை வந்து அதிக அளவில் உலாவக்கூடிய இடமா. சர்வசாதாரணமாக நாய் நடந்து போகிற மாரி நடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் ஸ்டே ஓனர் சொன்னார். ஆக்சுவலாக ஹோம் ஸ்டே வாசல்லே கூட வருமா அது. ஸோ அதனால் ஈவினிங்கில் ரொம்ப நேரம் வெளியில் இருக்காதிங்க. ஒரு 7 மணிக்கு மேலே வெளியில் சுற்றுறது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் வந்துருங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டுருக்கோம். ஐயோ, இங்கே போகிற இடத்துல ஒரு குப்பை கிடங்கு இருக்குது. யாருங்க நாத்தம் தாங்க முடியல. சிறுத்தை வந்து அட்டாக் பண்ணிட்ட போகுது நம்மளை. நான் ஆக்சுவலாக படிச்சிருக்கிறேன் நியூஸ் பேப்பரில் நிறைய. வால்பாறையில் வந்து மெயின்லேயே பஸ்லேருந்து ஸ்கூலில் விட்டு இறக்கி குழந்தைய அழைச்சிட்டு வரும்போதே சிறுத்தை அப்படியே வந்து அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கு. ஸோ இந்தமாரி இன்சிடெண்ட்லாம் வந்து இங்கே நிறையா நடக்கிறது உண்டு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்தமாரி ஒரு இன்சிடெண்ட்லாம் இங்கே நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் இங்கே இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். நாம் இப்போது போட் ஹவுஸ் வந்தாச்சு. ஆனால் போட்டிங் கிடையாதான். போட்டும் ஹவுஸும் மட்டும்தான் இருக்குது. போட்டிங் இல்லைன்னாரு. இதுதான் அந்த போட் ஹவுஸு. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த போட் ஹவுஸ் இருக்குது. ஆனால் போட்டிங் எதுவும் இப்போ கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாக் இந்த ஓரத்தில் போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. ஏன்னா இந்த டைம்ங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த டைம் ஓகே, ஒரு 7 மணிக்கு மேலே ரொம்பவே ரிஸ்க்கு வெளியில் சுற்றுறது. இருட்டினதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பிளேஸில் அவர் சொன்னது சிறுத்தைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காரை நிறுத்திட்டு
ரோட்டு ஓரத்தில் நீங்கள் காரை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் கார் பக்கத்துலேயே நீங்கள் சிறுத்தை போகிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹைலி டேஞ்சரான ஒரு இடம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் நம்ம அதை பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடலாம். நாம் இப்போ நடந்து போயிட்டுருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸு. அம்மா படகு இல்லம் அப்படின்னு இருக்குது, பின்னாடி எழுதியிருக்கு. ஸோ ஆனால் போட்டிங்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். அதாவது நைட்டில் சிறுத்தை அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நடந்து போகாதீங்க. ஒரு 12 மணிக்கு வந்தால் ஷோராக சிறுத்தையை பார்க்கலாம். ஆனால் காரில் வந்து காருக்குள்ளார உட்காந்துட்டு தான் பார்க்கலான்னாரு. நாம் இந்த வாட்டி காரில் வரல, அதனால் காருக்கு எங்கே போகிறது, அதனால் நமக்கு அந்த வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.